ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான இன்னொரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் மட்டன் கால் குழம்பு. இந்த கால் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா பாயா, கால் குழம்பு இப்படி நிறைய வகை இருக்குது. இது பாயா அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் காட்ட சாட்டமாக குழம்பு வகையில் நான் வச்சுருக்கேன். கால் கிளீனிங்கையும் இந்த வீடியோலையும் கவர் பண்ணிடுறேன். இப்போ கால் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சேர்த்து வச்சா. ஸோ இப்போ இது 2 பீஸாக நமக்கு கிடச்சிரும். இது ஆல்ரெடி ஃபயர் பர்ன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சுட்டும் கொடுப்பாங்க. ஃபயர் பர்ன்ட் இல்லாமல் நார்மலாக க்ளீன் பண்ணதும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹூஃபே நான் 2ஆக கட் பண்ணேன்னா அப்படி தான் வரும். பட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஆல்ரெடி ஃபயர் பர்ன்ட் பண்ணியிருந்தாலும் குட்டி குட்டி முடிகள் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு புது ரேசர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முடிகள் வளர்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ரேசர் யூஸ் பண்ணி இதை எடுத்தோன்னா பாருங்க, சின்ன சின்னதா இது அந்த ஃபயர் பர்ன்ட்டோடைய ஆஷ் பீசஸ் தான். இருந்தாலுமே குட்டி குட்டி முடி துகள்கள் ஏதாவது இருந்தாலும் அது க்ளீன் பண்ணிடும். ப்ளஸ் அந்த சர்ஃபேஸ் நமக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. இப்போ முக்கியமாக நம்ம ரேசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்கான ரேசர்னு சொல்லிட்டு அந்த ரேசரில் மேலே ஒரு சென்டட் டேப் ஒட்டி இருக்கும் சில ரேசரில் மேலே. அந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ இது பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். ஹோல்டு நல்லா கிடைக்கும். கீழே பேஸ் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஒரு ஹூஃபில் கை வச்சுட்டு ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு காலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 குட்டி பீஸும் ஒரு ஃபுல் பெரிய பீஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் துண்டு போட்டு வச்சுக்கலாம். காலும் பாருங்க ரொம்ப நீட்டாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ துண்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்ல மஞ்சத்தூள் தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அலசி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்த கால்களை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 விசில் வரைக்கும் நான் கொடுக்கணும். நான் 7 லிட்டர் பெரிய குக்கரில் நான் வேக வைக்கிறேன். இப்போ எல்லா கால்களையும் சேர்த்துட்டு அது கூட சேர்த்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமேட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். ப்ளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் முழு சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். இது குக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம குழம்புக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் மொத்தமாக 8 முழு கால் வாங்கியிருக்கிறதுனால 2 நல்ல பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா பெருசாக இருந்ததுனால 2.5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டுனா 3 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேஸ்ட் எடுத்துக்கலாம். பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் இங்கே ரெடி பண்ணிடுறேன். இது நீங்கள் குக்கரில் தான் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அகலமான பேனில் கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் முருகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா மையாகிற வரைக்கும் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு முக்கியமான பவுடர்ஸை நம்ம சேர்த்துடலாம். பொதுவாகவே இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு நம்ம வறுத்து அரைச்சு வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு ரொம்ப திக்கான பேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டைரக்டா பவுடர்ஸாக சேர்த்தாச்சு. இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம காலெல்லாம் மஞ்சள் தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் ஏற்கனவே கால் வேக வைக்கும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு கிரேவிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்து நல்லா கிண்டி கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா பவுடரோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை கிண்டி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் புளி கரைசல் நான் சேர்த்துருக்கேன்.
நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிட்டு இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர்ல விசில் வந்து ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். நான் 15 விசில் கொடுத்துருக்கேன். காலெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா வெந்துருச்சுன்னு. நம்ம ஆல்ரெடி குக்கர்ல 3/4 அளவுக்கு இந்த கால்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா? இப்போ இது அவ்வளவும் சூப்பரான சூப்பாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரேவியை இந்த சூப்போட சேர்த்துருவோம். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்றா கலந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாயை நல்லா கீரியோ 2 துண்டாக கட் பண்ணியோ இதில் நம்ம சேர்த்துடலாம். எதர் நம்ம குக்கர்லேயே கொதிக்க வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம். முக்கியமா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. அப்பதான் நம்ம கிரேவி அந்த சூப்பு எல்லாம் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். குழம்பு செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு சூப்பர் கன்சிஸ்டன்சியா மாறிடும். இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி. இது சாதத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வச்சு நல்ல காரசாரமாக சாப்பிட்டு பாருங்க. இந்த காலெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு குழம்போடையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதனால இந்த கால்களுடைய எண்டில் கடிச்சிங்கன்னா கூட அவ்வளோ ஈஸியாக உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். அவ்வளவே தாங்க, செம்ம ஈஸியாக வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக ஆட்டுக்கால் குழம்பு வந்து வச்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதே ஆட்டுக்கால் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம ஹைவே ஸ்டைலில், ரோட் கடை ஸ்டைலில் ஸ்ப்ரே மாதிரி பண்ணலாம். ஒரு அரை வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு குழம்போட சேர்த்து அந்த குட்டி கால்களை மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வறுத்தெடுத்தும் சாப்பிடலாம். ஆட்டுக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பொதுவாகவே எந்த போன் மேரோ பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து கொலாஜன், குளுக்கோசைமன் இதெல்லாம் நிறையவே இருக்குது. இதனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கின்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூனிட்டியும் ரொம்பவே அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மட்டன் பாயா கால்களை வச்சு நம்ம பண்ணுற பாயாவாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சமைக்கும் போது நமக்கு டைஜஷனும் சூப்பர் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.